Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா a new door is opening. What is on the other side? ஒரு புது டோர் உங்க லைஃப்ல ஓபன் ஆகுது. ஸோ அந்த நியூ சைடில் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 ஹாப்பி டைம்ஸ். பைல் நம்பர் 1 வந்துட்டு ஹாப்பி டைம்ஸ். பைல் நம்பர் 2 வந்துட்டு இந்த மகாலட்சுமியோட காயின். பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3 வந்துட்டு ஸ்மைல் ப்ளீஸ். பைல் நம்பர் 3 ஸ்மைல் ப்ளீஸ். ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் சூஸ் பண்ண அந்த பைல் உங்கள் சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஹாப்பி டைம்ஸ் பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் ஹாப்பி டைம்ஸ் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்க்கலாம். ஸோ அது எந்த டோர் ஓப்பன் ஆகுது உங்கள் லைஃப்பில் அண்ட் அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. ஓகே, தட்ஸ் இட். சன் கார்டு நீங்கள் சூஸ் பண்ண அந்த பைல் ஹாப்பி டைம்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரியே சன் கார்டும் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வெரி பாசிட்டிவ். ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு அந்த மேஜர் ஷிஃப்ட் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹாப்பி நியூஸ் தான், நோ டவுட். See another Ace of Cups, one more. Okay, 9 of Cups. பைல் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த கார்ட்ஸை பார்த்தோன்னே ஸோ ஹாப்பி, அவ்வளோ ஒரு பாசிட்டிவ், வெரி மச் பாசிட்டிவ்ங்க. ஓகே, இதுவும் ஒருக்கா பார்த்துருவோம். Trust your path. Okay, one more எடுக்கிறேன். Okay, initiation. Wonderful. See, இதான் நியூ டோரே. பைல் நம்பர் 1. ஸோ பைல் நம்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி வந்துட்டு மேஜர் ஷிஃப்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குங்க. ஓகே, சி இது 2 கார்டுமே பாருங்களேன், எவ்வளோ ஒரு டார்க்கான ஒரு ஃபேஸில் இருக்கீங்க இப்போ. அதாவது ஹார்ட் பிரேக்ஸ் எனி டைம் வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களை இருட்டிலே வச்சிருக்காங்க, இல்லை நீங்களே ஏதோ ஒரு இருட்டிலே இருக்கீங்க. பட் உங்களோட இந்த ஒரு டோர் ஓப்பன் ஆனா அந்த சைடு உங்களுக்கான வெளிச்சம்ங்கிறது இருக்கு. அண்ட் இதுதான். ஸோ இந்த ஒரு டார்க்னஸ்ல இருந்து நீங்க இவ்வளோ பிரைட்டான ஒரு லைஃப் தான் வந்து இருக்கும் ஃபியூச்சர்ல. ஏதோ ஒரு பெரிய ஒரு ட்ராப், யாரோ ஒருத்தவங்க வந்து ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா தெரியாம கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துல வந்து உங்களை சிக்க வைக்கணும், உங்க பேரை கெடு ஸ்பாயில் பண்ணணும், உங்களை வந்து அவமானப்படுத்தணும் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வேலைகள்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. பட் நீங்கள் ப்ரொடெக்டட், யூ ஆர் ப்ரொடெக்டட். ஓகேங்களா? ஸோ அதில் இருந்து வெளியே வருவீங்க. டெஃபினெட்லி அந்த ஒரு ப்ராப்ளமில் வந்து நீங்கள் போய் சிக்கிக்க மாட்டீங்க, வெளியே வந்துடுவீங்க.
ஓகே, ஸோ உங்களுக்கான அந்த ஒரு டெஸ்டினி, உங்களோட டெஸ்டினி வந்துட்டு இந்த டைம் வந்து உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை கொடுக்கும். ஒரு சில பேர் வந்துட்டு உங்க லைஃப்ல என்ன பாதை சூஸ் பண்ணி போறது, எப்படி போறது, எதிர்காலத்தை பத்தின யோசனைகள் இல்லை, பயம்தான் இருக்கு அப்படின்ட்டு கன்ஃபியூஸ்டாவே இருந்தீங்க அப்படின்னா எஸ், உங்களுக்கான அந்த ஒரு நியூ டோர், உங்களோட டெஸ்டினி டெஃபினெட்லி வந்துட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, உங்களுக்கான ஒரு பாதையை வந்து அழகா சூஸ் பண்ணுவீங்க. சரி, ரொம்ப நாளா வந்து மனசுக்குள்ளார ஒரு ஆசை இருக்கு, ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு, ஒரு ஹோப் ஆல்சோ இருக்கு. உங்களோட ட்ரீம் டெஃபினெட்லி வந்துட்டு அது வெளியில வந்து சொல்லலைன்னாலுமே மனசுக்குள்ளார இருக்கு, அது ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களோட அந்த ட்ரீம் டெஃபினெட்லி வந்துட்டு உண்மையாகும். ஏதோ ஒரு ஆசைகள், நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு பர்சன் தான் பைல் நம்பர் 1. ரொம்ப ஆசைப்படுவீங்க, ஒரு சின்னதா இருந்தா கூட அவ்வளோ ஆசைப்படுவீங்க நீங்க. சம்டைம்ஸ் வெளியே சொல்லுவீங்க, சம்டைம்ஸ் சொல்ல மாட்டீங்க. பட் அந்த ஆசைகள் மனசுக்குள்ளார இருக்கு, எப்பயுமே இருக்கும். அது வந்து இந்த டைம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். உங்களோட ட்ரஸ்ட் யுவர் பாத் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு சில பேர் வந்து நீங்க இது வரைக்கும் வந்து உண்மையிலே நீங்க ஒரு தவறான பாதையில தான் இருந்திருப்பீங்க, தவறான ஒரு பீப்புளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னென்னமோ செஞ்சிருப்பீங்க வாழ்க்கையில, மற்றவங்க பேச்சு கேட்டுட்டு. பட் ஆனா வந்துட்டு இப்போ ஒரு லாஸ்ட் இயர்ல இருந்து கூட சொல்லுவேன், லாஸ்ட் இயர் பாதியில இருந்து இல்லை இந்த வருஷத்துல இருந்தே ஒரு சரியான பாதைக்கு தான் வந்திருக்கீங்க. அது என்னென்ன தவறுகள் செஞ்சீங்களோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு திருந்தி இனிமேல் நல்ல லைஃப் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான பாத்துல தான் இருக்கீங்க. ஸோ இந்த பாதை வந்துட்டு உங்களுக்கு யூனிவர்ஸ் டெஃபினெட்லி சப்போர்ட் பண்றாங்க. ஸோ ட்ரஸ்ட் யுவர் பாத். நீங்க வந்து கரெக்டான ஒரு பாதையில தான் வந்து அந்த ஜேர்னியில தான் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எஸ் கார்டு அது. ஓகே, ஒரே ஒரு விஷயம் தான், இப்போ வந்து இந்த ஒரு இருட்டுல இருக்கீங்க பாத்தீங்களா, இதை மட்டும் கடந்தா போதும். அதாவது லைஃப்ல எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ விஷயங்கள்லாம் பார்த்துட்டீங்க, இந்த ஒரு எண்டில் நிக்குது அந்த பிரச்சனைகள் எல்லாமே. எந்த பிரச்சனைகள் உங்களை ரொம்ப வருஷமா வாட்டி எடுத்ததோ அது இப்ப எண்டில் நிக்குது, முடியிற ஸ்டேஜ்ல நிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னு தான் சொல்றது. ஓகே, ஸோ இனி வரக்கூடிய அந்த நியூ பிகினிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஜாப் நல்லா இருக்குங்க. இப்போ ஜாப்ல பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கௌரவமான ஒரு வேலை இருக்கும். நல்ல கவர்மெண்ட் ஜாப் கேட்குறீங்களா, நல்ல பதவி வேணும்னு கேட்குறீங்களா, கிடைக்கும். ஓகேங்களா? பேரு புகழ், அது நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து நேர்மையா உங்களோட வேலைகள் செய்யறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பேரும் புகழும் வந்து கண்டிப்பா உங்க வேலையில கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டது கொடுக்குறாங்க, ஆனா அதை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? பாசிட்டிவ் தான். கார்ட்ஸ்ல மட்டும் பாசிட்டிவ் வந்து இருக்கக்கூடாது, நீங்க உங்க மைண்ட் செட்லயும் முக்கியம். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கு, கேட்குற கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கு, ஒரு புதுசா ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குங்க. அதாவது இப்போ பார்க்குறவங்கெல்லாம் ஒரு மாதிரி அவமானமா பார்க்குறாங்க, ரொம்ப கேவலப்படுத்தணும்னு பேசுறாங்க, என்னென்னமோ வந்துட்டு நடந்துருச்சு. ஆனா அந்த ஒரு நியூ லைஃப்ல வந்துட்டு ஃபுல்லா ஹாப்பியா தான் இருக்கும். அதாவது இப்போ தேவையில்லாத பழிகளை ஏத்துக்கிற நீங்க நாளை பின்ன வந்துட்டு அந்த ஒரு விஷயமே உங்க லைஃப்ல இனி இருக்காது. ஓகே, உங்க பிரேயர்ஸ் ஸ்ட்ராங்கா வைங்க. நீங்க பண்ற அந்த ஆக்சுவலி பைல் நம்பர் 1 வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நீங்க டெய்லியும் பண்றவங்களா இருக்கலாம். நேரமா எந்திரிக்கிறது, ப்ரே பண்றது, யோகா எக்ஸசைசஸ் பண்றது, வாக்கிங் போறது, இதெல்லாமே வந்துட்டு ஒரு பிசிக்கலி ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க. கண்டினியூ. இல்லை நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல, நான் லேசியா இருக்கேன் அப்படின்னா இனிமேல் லேசியா இருக்காதீங்க. பிகாஸ் எனர்ஜி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. ஸோ டெஃபினெட்லி இது ஒரு நியூ டோர் தாங்க, டெஃபினெட்லி ஒரு நியூ டோர் தான். அதாவது இது வந்து எதுல இருந்து ஆரம்பிக்கும், ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும், எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நீங்க ஏதோ உங்களோட வேலையில இருந்து ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி உங்களோட கோல் இல்லைன்னா வந்து நீங்க செய்யற வேலை எதுலயோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரும்.
நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஆகிற மாதிரி, ஹாப்பியஸ்டாக ஆகிற மாதிரி ஒரு ரிசல்ட் வரும். அதிலிருந்து டெஃபினெட்லி அந்த ஒரு பாத், இந்த ஒரு அழகான பாதை கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ பைல் நம்பர் 2க்கு பார்ப்போம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 ஸோ ஹாப்பி, ரொம்ப ரொம்ப வெரி வெரி பாசிட்டிவ். ஸோ அதே மாதிரி பைல் நம்பர் 2க்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். Page of Cups. Nine of Wands. Page of Wands. Eight of Pentacles. Justice. Okay. Five of Pentacles. Pile number 2. Dance with life, the ever unfolding rose. See, it is happening for you, not to you. Pile number 2 பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ரிவீல் ஆகுங்க. உங்களோட அந்த ஒரு நியூ டோர், நியூ லைஃப், அந்த அந்த ஒரு என்ன சொல்றது, நியூ பிகினிங்கே வந்து எதிலிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதாவது லைஃப்ல உங்களுக்கு ஒரு பர்சன் இல்லைன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம மறைஞ்சு இருக்கு, அது வந்து ரிவீல் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேர் ஆக்சுவலி உங்களுக்கு யார் மூலியமாவது ஒரு மெசேஜ் கிடைக்கும். என்ன மெசேஜ் அப்படின்னா, லைஃப்ல இது வரைக்கும் வந்துட்டு எதெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே வந்துட்டு உங்களோட அந்த கர்மா தான். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு லைஃப்ல உங்களுக்கு நடந்த அத்தனை விஷயங்களுமே ஒரு காரணம். பிகாஸ் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்குமே நீங்க தான் வந்துட்டு உங்களை பில்ட் பண்றீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. யாரும் வந்துட்டு உங்களை அப்லிஃப்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ நீங்க தான் வந்து உங்களை பில்ட் பண்ணிட்டே வரீங்க அந்த எக்ஸ்பீரியன்சஸை வச்சுட்டு. ஓகே, ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். உங்களோட இன்ட்யூஷன், உங்களோட அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் கைடாக இருக்க போகுது. ஓகேங்களா? உங்களை வழி நடத்துறதே வந்துட்டு உங்களோட உள்ளுணர்வு தான். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறதே இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து டைரக்ட்லி ஆன்சர் கொடுக்கறது வந்து அதுதான், பவர்ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சி இவ்வளோ சேடா, இவ்வளோ சோகமா வந்துட்டு அடுத்து என்ன நடக்குது ஒன்றும் புரியல, எந்த பாதையை சூஸ் பண்றது, உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வழி நடத்துவாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு லைஃப்ல பைல் நம்பர் 2க்கு வந்து ஒரு சேலஞ்ச் அப்படிங்கிறது டெஃபினெட்லி இருக்கு. எதுல சேலஞ்ச் இருக்கு? நீங்க, நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கான ஒரு நியூ டோர், அதாவது நியூ ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் லைஃப்ல. ஸோ அதுல நீங்க எதை சூஸ் பண்றதுன்னு இருக்கும். பிகாஸ் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு மோர் தேன் ஒன் டோர், மோர் தேன் ஒன் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அப்போ அதுல எந்த பாதையை சூஸ் பண்றது, எதை சூஸ் பண்றது. ஓகே, ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே லைஃப்ல வரும். இது வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் சம்மந்தப்பட்டது இருக்கலாம், இல்லைன்னா உங்க பர்சனல் விஷயங்கள் கூட இருக்கலாம்.
ஓகே. பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. அந்த டைமில் நீங்கள் அந்த சூஸ் பண்ணுற அந்த டைமில் ரிலாக்ஸ், உங்களோட உள்ளுணர்வோட கனெக்ட் பண்ணுங்க. என்ன ஒரு பதில் வருதோ அதை சூஸ் பண்ணுங்க. ஓகே. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஜஸ்ட் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க, எஸ் சூஸ் பண்ண அந்த ஆப்ஷன் கரெக்டா, அண்ட் தென் கோ ஃபார் இட். ஓகே. அதே மாதிரி வந்துட்டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இதுதான், அதாவது நீங்க உங்களை நல்லா பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட். இது வரைக்கும் வந்துட்டு மற்றவங்களை பார்த்துக்கிட்டு மற்றவங்களுக்கு ரொம்ப கேரிங் கொடுத்துட்டு எமோஷ்னலி சரி மென்டலி சரி எல்லாத்துக்கும் அவைலபிளா இருக்கிறீங்க. பட் ஆனால் இனி உங்களுக்காக பார்க்க ஆரம்பிங்க லைஃப்ல. ஓகே. கெரியர், ஐ திங்க் பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ப்ரப்போசல் உங்கள் ஒர்க் சைட்ல இருந்து வரலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில ஒரு பர்சனுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு சீக்ரெட் க்ரஷ் இருக்கு. பட் ஆனால் ரிவீல் பண்ணலை இன்னும், பட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு ஏதோ ஒரு இப்போ இந்த லைஃப்ல இருந்து நீங்க ஒரு நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி நீங்க இழந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒருத்தவங்க கிட்ட மணி கொடுத்து ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா வேற ஏதோ ஒரு சோர்ஸ் மூலியமா அந்த மணி வந்துடும் இந்த ஒரு நியூ லைஃப்குள்ள போறதுக்கு முன்னாடியே. இல்லையா, ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு லவ், இது வந்து இழந்திருந்தீங்க அப்படின்னா அதுவுமே கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான ஒரு நியாயம், ஒரு ஜஸ்டிஸ் டெஃபினெட்லி வந்துட்டு நீங்கள் அந்த ஒரு நியூ ஃபேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் ஒன்ஸ் அந்த ஒரு நியூ ஃபேஸ்க்கு போனதுக்கு அப்புறம் எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதாவது அப்படியே வந்து எல்லாமே மாறும். என்னன்னா இப்போ ரொம்ப சீரியஸாக லைஃப்பை லீட் பண்ணுற நீங்கள் கேஷுவலாக லீட் பண்ணுவீங்க. செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிற நீங்கள் செல்ஃபிஷாக மாறுவீங்க. ரொம்ப எமோஷன்ஸ், ரொம்ப அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பயந்துட்டே இருக்கிற நீங்க அவ்வளவுதான், யாரை பத்தியும் நினைக்க மாட்டீங்க. அண்ட் போல்ட்னஸ் தெரியுது. உங்களோட போல்ட்னஸ் எப்படி இருக்கும்னா பைல் நம்பர் 2 சண்டைக்கெல்லாம் போக மாட்டீங்க. சைலண்டாவே ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு பதில் கொடுத்துடுவீங்க. சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தான். ஆனா அது மூலியமாவே வந்துட்டு யாருக்கு என்ன பதில் போய் சேரணுமோ போய் சேர்ந்துரும். இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டெக்னிக்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ட்ரூ செல்ஃபே வந்து அந்த இனிமேல் தான் வரும். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் ஸ்மைல் ப்ளீஸ் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். card. Magician. இது ரெண்டுமே ஸ்மைல் ப்ளீஸ் சொன்னது டெஃபினெட்லி ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 cards வெரி 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 ஸ்ட்ராங் பாசிட்டிவ். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் வருது என்னன்னா, உங்க லைஃப்ல தேவையில்லாத ஒரு இம்பேலன்ஸா ஒரு விஷயம் இருக்குல்ல, இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது இப்போ எல்லாமே ஒரு பார்டர்ல இருக்கும்ல. இப்போ என்ன சொல்றது, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பீப்புளே வச்சுக்கோங்களேன். உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஒரு சில பீப்புள் வந்துட்டு அவங்க இருந்தும் உங்கள் லைஃப்பில் யூஸ் இல்லை, எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் இருக்காங்க.
இது மாதிரி ஒரு சில பீப்புள் இருக்காங்க. நிறைய தேவையில்லாத பீப்புள், தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத ஹேபிட்ஸ், இது உங்க லைஃப்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ அது விலகும். எது எதெல்லாம் உங்களை ஈஸியா டைவர்ட் பண்ணுதோ அது விலகும். நீங்க போல்டா நோ சொல்லுவீங்க. ஒரு விஷயம் நடக்கும், இந்த இடத்துல யூனிவர்ஸ் உங்களை டெஃபினெட்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுல ஒரு சில பேர் நீங்க பாஸ் ஆவீங்க. யூனிவர்ஸ் வைக்கிற இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆவீங்க. இந்த ஒரு நியூ லைஃப், இந்த ஒரு நியூ டோர் ஓபன் பண்ணி போறப்பவே உங்களுக்கு ஒரு டெஸ்டோட தான் போவீங்க. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் உங்க லைஃப்ல ஒரு பர்சன் இருந்திருப்பாங்க, வெரி க்ளோஸ். வெரி க்ளோஸ் அப்படின்னா ரொம்ப நாள் பேசி இருக்க மாட்டீங்க, கொஞ்ச நாள் தான் பேசியிருப்பீங்க. பட் பேசின அந்த கொஞ்ச நாள்லயுமே ஒரு 1 month கூட இருக்காது. பட் ஓகே, 1 month வச்சுக்கோங்களேன். பட் ஆனா அந்த பர்சன் வெரி ஷார்ட் பீரியட்ல இருந்த பர்சன் தான். ஆனா ஒரு அவங்களோட ரொம்ப எமோஷனலி கனெக்ட் ஆயிருப்பீங்க. மேபி அந்த பர்சன் ரொம்ப ஸ்வீட்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப பாசமா நிறைய ஸ்வீட்டான வேர்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்லி டெஃபினெட்லி நீங்க அட்டாச் ஆகியிருப்பீங்க அந்த பர்சனோட. அண்ட் அந்த பர்சன் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். ரைட். ஸோ அவங்க திருப்பி வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நீங்க அவங்கள ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, ஆனா அந்த டைம்ல அவங்க உங்களை இக்னோர் பண்ணியிருப்பாங்க. பட் திருப்பி அவங்க இப்ப வருவாங்க, எனி டைம் வருவாங்க. சான்சஸ் இருக்கு, ஒரு 50% சான்சஸ் ஆவது இருக்கு ஒரு சில பேருக்கு. ஆனா இந்த டைம்ல உங்களுக்கு அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் போயிடும். ரைட். ஸோ சேஞ்சஸ்ங்கிறது இருக்குங்க. இது ஒரு சில பேர் டெஃபினெட்லி யூனிவர்ஸ் வைக்கிற இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிடுவீங்க. ஒரு சில பேர் சேலஞ்ச் தான் உங்களுக்கு. ஓகே. ஸோ அந்த ஒரு நியூ பிகினிங் அப்படிங்கிறதே ஆரம்பமே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கோட இருக்கும். ஆனா ஒரு ஸ்ட்ராங் ஸ்பாட்லைட் இருக்குங்க உங்களுக்கு. நீங்க இனிமேல் செய்யற வேலைகள் கவனம். பைல் நம்பர் 3, என்ன வேலைகள் செய்யறதாக இருந்தாலும் கவனமாக செய்யுங்க. ஏன்னா நீங்க செய்யற வேலைகளை பீப்புள் நோட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க குக்கிங் பண்றீங்களா, அதுவுமே பீப்புள் நோட் பண்ணுவாங்க. ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் பண்றீங்களா, இல்ல ஒரு வேலைன்னா உங்க ப்ரொஃபஷனல் சைட்ல ஏதாவது வேலை செய்யறீங்களா, எதிலுமே பீப்புள் சைலண்ட்லி நோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்பாட்லைட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, சன் கார்டு. இதுக்கு மேல என்ன? ஸ்ட்ராங்கான கார்ட்ஸ் வந்தாச்சு பைல் நம்பர் 3க்கு. Birthing a new age, trust the niggle. Wonderful. See, இந்த கார்டோட எனர்ஜி பாருங்க, so wonderful. File number 3. புது விஷயங்கள் வருதுங்க, புது விஷயங்கள். அண்ட் நீங்களுமே இந்த உங்க லைஃப், இந்த யூனிவர்ஸ், இந்த வேர்ல்டை டிஃப்ரெண்டா பார்ப்பீங்க. உங்க விஷன்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகே. ஸோ எவ்ரிதிங் பாசிபிள் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடும். இப்போ உங்களுக்கு இது நடக்காது, இது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, இனிமேல் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள், நான் நினைச்சா முடியும் என்னால அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்க மனசுக்குள்ள இருந்து ஆரம்பிக்கும். ஓகே. இன்ஃபேக்ட் அப்பப்போ இப்பவுமே உங்களுக்கு இருக்கலாம். பட் ஆனா நீங்க அதை ஹோல்டு பண்ணல. பட் டெஃபினெட்லி அதை ஹோல்டு பண்ணியே ஆகணும் நீங்க. ஓகே. ஒரு ஸ்ட்ராங் ரெக்கக்னிஷன். நீங்க செய்யற வேலைகள், நீங்க எப்படி உங்களை பிரசன்ட் பண்றீங்களோ பீப்புள் நோட் பண்ணுவாங்க. இனிமேல் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க சென்டர் ஆஃப் அட்டென்ஷன்ல இருப்பீங்க, டெஃபினெட்லி இருப்பீங்க. அண்ட் பைல் நம்பர் 3, நீங்க இப்போ இருக்கிற பர்சன் ஒரு 2 yearsல இருக்க மாட்டீங்க. எல்லாமே மாறும் உங்களுக்கு, கம்ப்ளீட்லி மாறும். ஸ்டே கிரவுண்டட். ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா, ஸ்டே கிரவுண்டட். அதாவது
கொஞ்சம் வந்து உங்கள் இந்த டாக்ஸிக் பீப்புள் இல்லைன்னா வந்து உங்களை இன்சல்ட் பண்ண பீப்புள் முன்னாடி போய் நின்று ஷோ ஆஃப்லாம் பண்ணிடாதீங்க. அன்னைக்கு நீ முடியாதுன்னு சொன்ன, இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்லாம் போய் ஷோ ஆஃப் பண்ணாதீங்க. எதுவுமே யார் என்ன சொன்னாலும் பண்ணாதீங்க. உங்களோட விக்டரி, உங்களோட சக்சஸ், உங்களுக்கான அந்த ஒரு நியூ லைஃபை சைலண்டாக வச்சுக்கோங்க. அண்ட் கான்ஃபிடென்ட் ஆக்சுவலி வந்து கொஞ்சமாகவே வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கலாம். பட் இன்ஃபேக்ட் வந்து ப்ரீவியஸ்லி கம்பேர் பண்ணுறப்போ இப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குதான். ஆனால் 100% கான்ஃபிடென்ட் தான் இல்லை. ஆனால் கான்ஃபிடென்ட் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. ஏன் வந்து இப்போ வந்து 100% கான்ஃபிடென்ட் இல்லை? ஒரு சில டைமில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, ஒரு சில டைமில் சுத்தம் ஒன்றுமே இல்லை. அதுக்கு ரீசன் வந்துட்டு சம்திங் பாதரிங் யூ. உங்களை வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பாதர் பண்ணுது. ஸோ எவ்வளோ ஒரு டார்க்னஸ் இருக்கு. உங்களோட சோல், உங்களோட ஷேடோ செல்ஃப் ஹர்ட் ஆகியிருக்கு. நீங்க வெளியில கான்சியஸ்லி நீங்க வந்து ஹாப்பியா இருந்தாலுமே சப்கான்சியஸ்லி இன்னர் செல்ஃப் வந்து ஹாப்பி கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு கவலைப்படுத்துது. அது என்னங்கிறத வந்து கண்டுபிடிங்க. ஏன் வந்து இந்த மாதிரி அப்பப்போ ஃபீல் ஆகுறீங்க? யார் நினப்பு அடிக்கடி வருது? நல்லா இருக்கீங்க, சோகமாகறீங்க. ஏன் சோகமாகறீங்க? காரணம் என்ன? யார் அதுக்கு காரணம்? அதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு எண்டு கார்டு கொடுங்க. பிகாஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறப்போ இது ஒன்று தான் வந்துட்டு உங்களுக்கு முழுமையாக 100% கொடுக்க விடாது. இப்போது நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸே காமிக்கிறீங்கன்னாலுமே அது முழுமையாக 100% உங்களால் காமிக்க முடியாததுக்கு இது ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போவே வந்துட்டு இது என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிங்க. உங்கள் ஷேடோ செல்ஃப் ஏன் ஹர்ட் ஆகியிருக்கு? பாஸ்டில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், ஆனால் அதில் 1-2 மட்டும்தான் வந்து நீங்கள் இப்போ ஹோல்ட் பண்ணுறீங்க. இல்லை ஒரு விஷயம், ஒரு பர்சனை தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கலாம், மற்றதெல்லாம் மறந்துருப்பீங்க. அப்போ அது ரிலேட்டடாக ஒரு எண்டு கார்டு கொடுக்கணும். டீல் பண்ணுங்க அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ வெரி வெரி பாசிட்டிவ், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு. இது ஒன்று மட்டும்தான் சேலஞ்ச். ஆனால் அது வந்து ஈஸியாக நீங்கள் நினச்சா முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கோ ஃபார் ப்ரேயர்ஸ், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், ஜேர்னலிங் போகலாம், இல்லை யார்ட்டையாவது பேசலாம், ஹீலரோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். நிறைய வேஸ் இருக்கு. ஏதோ ஒரு வேஸ் பிடிச்சிக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.